காதல் கொண்டேன்ற படத்தில் சுஜாதாமா பாடியிருப்பாங்க. ஆமாம். நெஞ்சோடு கலந்துடு அதே சாங் தான் இது. ஓ, இது வந்து தெலுங்குல. నేనున్నా అంది నీ చూపే నేనున్నా ధ్యాస నీ వైపే. ஓ, நீங்கள் தானே அவர்? அப்படி ஆள் அடையாளமே எனக்கு தெரியல. அவரும் என்ன கண்டுபிடிக்கல, நான் அவரை கண்டுபிடிக்க முடியல. அவரும் அழகாக தயாராகிட்டாரு. ஆ, பிரியாவும் அழகாக இருக்கு. as usual. ஓகே. அது அப்படி பாப்புலர் ஆச்சு. இங்கே பாடினாலும் தெரியுது தமிழ்நாட்டில், ஆமாம். கர்நாடகாவில் பாடினாலும் தெரியுது, கேரளத்தில் பயங்கர பாப்புலர். அதாவது எங்கே டான்ஸ் ஷோ அலாங் வித் சிங்கர்ஸ் எங்கே இருந்தாலும் இந்த பாட்டு கம்பல்சரி இருக்கு. పోచు పోచు పరదేశి నేను ఫారెన్ నుంచి వచ్చేసాను. அதர் லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்தா தெலுங்கில் நிறைய பாடல்கள் உங்களுக்கு நல்ல பாப்புலர் சாங்ஸ் கிடைச்சிருக்கு. அதில் வந்து ஏ ஜென்ம பந்தாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு நீங்கள் பாடிருக்கீங்க. ஆமாம், இது லேட்டஸ்ட்டாக வந்த சாங், மிஸ்டர் நோக்கியான்ற ஒரு மூவி. ஆமாம். இது ஆல்ரெடி நெஞ்சோடு கலந்திடு காதல் கொண்டேன்ற படத்தில் சுஜாதாமா பாடியிருப்பாங்க. ஆமாம். நெஞ்சோடு கலந்திடு அதே சாங் தான் இது. ஓ, இது வந்து தெலுங்குல. அண்ட் தெலுங்குலையும் வந்து பிரியா ஹிமேஷ் வந்து நல்லா குத்து சாங் தான் பாடுவாங்க அப்படின்ற போயிட்டு இந்த சாங் கேட்டு நீங்கள் ஓ பிரியா ஹிமேஷ் மெலடியும் பாடுவாங்களான்னு ஒரு நிறைய கிரெடிட்ஸ் கிடச்சிது எனக்கு இந்த சாங்கில். அது ஒரு பல்லவி பாடுங்க ப்ளீஸ். ఏ జన్మ బంధమో ఈ స్నేహం ఏ దివ్య రూపమో నేస్తం ఇన్నాళ్ళ మౌనమో ఈ రాగం ఇన్నాళ్ళకొచ్చిన సాయం. ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக். பிரியா, உங்களை பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, முன்னோர்கள் பாடிய பாடல்களும் கேட்டு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி ஒவ்வொரு பாட்டில் அவங்க டெவலப் பண்ணி அந்த பாட்டுக்கு அந்த அழகு சேர்க்குறாங்க அப்படின்றது நுணுக்கமாக நீங்கள் அப்சர்வ் பண்ணி உங்கள் வாய்ஸில் அதெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்கீங்க. அதாவது அந்த சேஞ்ச் என்னால் பார்க்க முடியுது. தேங்க்யூ ஸோ மச். அதனால்தான் நீங்கள் மெலடி பாடும்போது அப்படியே மோல்ட் ஆகிடுது வாய்ஸ். எந்த பிச்சுக்கு போகும்போது அந்த கிளைட்ஸு எக்ஸ்ப்ரெசிவாக பாடுறது வந்து அது ஒருத்தர் சொல்லி வாங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது நம்மளாக புரிஞ்சுக்கிட்டு பாடினா அது வந்து நிறைய அப்ளாஸ் கிடைக்கும். கண்டிப்பாக. அது வந்து காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ. டெஃபினட்டாக நிறைய நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால்தான் நீங்கள் வந்து அந்த எண்டுக்கு போய் ரிங்க அடுத்தது கேட்போம். அங்கே போனாலும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏ ஜென்ம பந்தமோ இது போன்ற அற்புதமான மெலடி நீங்கள் பாடும் பொழுதும் அவ்வளவு சிறப்பாக இருந்தது. சந்தோஷம். காட் பிளஸ். அதே வரிசையில் பார்க்கும்போது கன்னடா நிறைய பாட்டு கூட உங்களுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. எது பெஸ்ட் பாட்டு? நான் கன்னடாவில் ஃபர்ஸ்ட் பாடினது ಮುಂಗಾರು மலைன்ற ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. ஆமாம், ஒந்தே ஒந்து சாரின்ற அதில் வந்து ஒரு ஹம்மிங் தான் பாடியிருந்தேன். அதுலேருந்து தான் என்னோட கன்னடா கெரியர் எனக்கு ஆரம்பிச்சது. திரு மனுமூர்த்தி சார் அவர்களோட. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெக்கார்டிங். ஏன்னா ஒரு ஹார்மனிஸ் தான் நான் பாட போயிருந்தேன் அந்த ரெக்கார்டிங்க்கு. திடீர்னு என்னோடய வாய்ஸ் பிடிச்சி ஸ்டீஃபன் சார் தான் அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க, இந்த ஹம்மிங் பாடுங்க அப்படின்னு. நான் பாடினேன். ஓகே, அது சீக்கிரமாக முடிஞ்சு போச்சு. பட் அவ்வளோ ஹிட் ஆகணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த வாய்ஸ் வந்து எனக்கு இப்போ கேட்டாலும் பிரியா ஹிமேஷ்னு யாரோ பாடியிருக்காங்க, ஆனால் இவங்க தான் பாடியிருக்காங்கன்னு என்னை பக்கத்தில் இருந்தாலும் கூட ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அது மாதிரி அப்புறமா ஹூன்ற மூவியில் என்ன மிஸ்டர் வி ஹரிகிருஷ்ணன் அவர்களோட மியூசிக்கில் பாடியிருந்தேன். அது ஒரு கிட் வெர்ஷன் ஒன்று, டுவேட் வெர்ஷன் வந்து சித்ராமா அண்ட் எஸ்பிபி சார் பாடியிருக்காங்க. இந்த கிட் வெர்ஷனில் நான் இந்த சாங் பாடியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். இது ப்ளீஸ் உங்களுக்காக ஒரு 2 வரி. ಅತ್ತರೆ ಕಣ್ಣೀರು ನಕ್ಕರೆ ಪನ್ನೀರು ನಾನಾಗೆ ಬೆರೆತೋಗುವೆ, ಮುಂಗಾರೆ ಬರಲಿ ಹಿಂಗಾರು ಇರಲಿ ಸೂರಾಗಿ ನಾ ಕಾಯುವೆ, ಹೀನ ನುಡಿ ಮಂತ್ರದ ಹಾಗೆ ನಗು ಪುಣ್ಯಕ್ಷೇತ್ರದ ಹಾಗೆ ಮಾಯಗಾರ ಸೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಹೂಗಾರ ನೀನೆಯಲ್ಲಿ.
வாவ். அதாவது நம்ம ஜெர்னியில் இசை ஒன்று தான், பட் லாங்குவேஜ் எத்தனையோ பாஷைகள். இந்த பாடல்கள் எல்லாம் பிரியா தான் பாட்டிருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுறவங்களும் இருப்பாங்க. அதில் கண்டிப்பாக டெஃபினெட்லி அவங்களுடைய blessings எல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு சேரும். அதாவது பிரியா ஹிமேஷ் எப்போ சந்திச்சிங்க? அந்த சந்திப்பில் ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கா? ஆக்சுவலாக நாங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். நாங்கள் ஓகே சைல்ட்ஹுட்னா என்னோட அப்பாவோட ப்ரோக்ராமில் ஹீஸ் எ கீபோர்ட் ப்ரோக்ராமர். ஓகே. அவர் அங்கே வாசிட்டு இருந்தார். ம் அப்போது ஹாய் பாய் தான். அப்போ எதுவும் தெரியாது. என்ன வயசு? ஒரு 6-7 வயசு. எனக்கு ஒரு 12 இயர்ஸ் இருக்கும். ம் அப்போ ஹாய் பாய். ஓகே. அப்போது அவர் காலேஜ் என்ன தெரியல கரெக்டாக எனக்கு. அப்புறமா ரொம்ப லாங் கழித்து நாங்கள் வந்து எஸ்பி வெங்கடேஷ் சார் ரெக்கார்டிங்கில் அவர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ தான் நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணோம். ஓ நீங்கள் தானே அவர்? அப்படி ஆள் அடையாளமே எனக்கு தெரியல. அவர் என்ன கண்டுபிடிக்கல, நான் அவரை கண்டுபிடிக்க முடியல. அவரும் அழகாக தயாராகிட்டாரு, பிரியாவும் அழகாக இருக்குது ஆஸ் யூஷுவல். ஓகே. அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அப்புறமா சரி ஓகே, ஒரு ஃப்ரெண்டே வந்து ஒரு லைஃப் பார்ட்னராக இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு 2 பேர் இல்லை பேசி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். மனதோடு மனோவில் மனம் விட்டு பேசிய பிரியா அவர்களுக்கு எல்லாருடைய பாராட்டுகள். இன்னொரு சம்பவம் ஏதாவது ப்ளீஸ் கண்டிப்பாக ஷேர் வித் அஸ். கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட் ஃபிலிம்ஃபேர் வாங்கினது ரிங்கா ரிங்கா சாங்க்காக. அது என்னோட லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மாற்றத்தை உண்டாக்கி மெமரி சொல்லலாம். அது அப்பா இல்லாதனால ஒரே ஒரு கஷ்டம் எனக்கு. அண்ட் ஆல்வேஸ் இனி வரும் சாங்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் எல்லாமே அவருக்காக தான் டெடிகேட் பண்ணுறேன் நான். அவர் எங்கே இருந்தாலும் அவருடைய பிளெஸிங்ஸ். அண்ட் ஆல்சோ தேங்க் ஜெயா டிவி. ஜெயா அவார்ட்ஸ் வந்து 2011 காஞ்சனமாலா வந்தான் வென்றான் படத்துக்காக நான் வாங்கினேன். அதுவும் என்னோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு மூமெண்ட் சொல்லலாம். அண்ட் தேங்க். டெஃபினெட்லி. நிறைவாக அதாவது தென்னிந்தியாவையும் நார்த் இந்தியாவையும் இன்னைக்கு கலக்கி கொண்டு இருக்கிற பாடல் வந்து ஐ திங்க் இப்போ ஃபஸ்ட்டு தெலுங்கு தான். ரிங்கா தெலுங்குல மட்டும்தான் இருக்குது. வெரி குட். அது அப்படி பாப்புலர் ஆச்சு. இங்கே பாடினாலும் தெரியுது தமிழ்நாட்டில், கர்நாடகாவில் பாடினாலும் தெரியுது, கேரளத்தில் பயங்கர பாப்புலர். அதாவது எங்கே டான்ஸ் ஷோ அலாங் வித் சிங்கர்ஸ் எங்கே இருந்தாலும் இந்த பாட்டு கம்பல்சரி இருக்குது. கண்டிப்பாக. పోచు పోచు పరదేశి నేను ఫారెన్ నుంచి వచ్చేసాను. పంచకట్టు కుర్రాళ్ళలోని పంచు నాకు తెలిసొచ్చింది. రింగ 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 ముంత కళ్ళు లాగించటోళ్ళ స్ట్రెంత్ నాకు తెగ నచ్చింది. హ్యాండ్ మీద హ్యాండేసేయండి, ల్యాండ్ కబ్జా చేసేయండి. రింగ 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 రింగ